இன்று நம் உலக நாயகனும் உதயபாரதியும் இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போற படம் எதுன்னா உலக நாயகன் 26வது நடித்த ஞான் நின்னே பிரேமிக்கின்னும் இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். Beautiful people, listen to me. You don't dig my lingo, but get your mojo working. இந்த படம் ஜூலை மாசம் 25ஆம் தேதி 1975 ஆண்டு ரிலீஸ் ஆயிருக்கு. தேவி பிரபா ஆர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. KS கோபாலகிருஷ்ணன் இயக்கி இருக்காரு. இந்த படத்துக்கு MS பாபுராஜ் இசையமைச்சிருக்காரு. மனசே ஆஸ்வசிக்கு. இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் யாருன்னு பார்த்தா உலகநாயகன் கமல்ஹாசன் கதாநாயகன் நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் பேர் வந்து சுரேஷ். வெண்ணிராடை நிர்மலா ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அவங்க கேரக்டர் பேர் கிரேசி. இவர்களோடு இணைந்து சுதீர், கிரிஜா, ஜனார்தனன் இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் கேரளால 100 நாள் ஓடி இருக்கு. ஒரு பாக்ஸ் ஆபீஸ் ஹிட். ஞான் நின்னே பிரேமிக்கணும் அப்படின்னா ஐ லவ் யூ அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த படத்துடைய கதையோ இந்த படத்தோட ஒரு வீடியோவோ இல்ல எந்த ஒரு யூடியூப் சேனல்லையோ எந்த ஒரு வெப்சைட்ஸ்லயோ எதுலயுமே இல்ல. இந்த படத்தோட கதை கூட நமக்கு தெரியல. போய் IMDbலயோ விக்கிபீடியாலயோ மூவி டேட்டாபேசஸ் எல்லாத்துலயுமே சர்ச் பண்ணியாச்சு. மஞ்சள் மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான். இந்த படத்தோட ப்ரொடியூசரை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த படத்தோட ப்ரொடியூசர் எங்க இருக்காருன்னே தெரியல. அவங்களுடைய பேரை போட்டா அவங்களை கான்டாக்டே பண்ண முடியாம போகுது. ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. கடல்லே இல்லையா டேய். சோ இந்த படத்தோட கதை என்னன்னு கூட நமக்கு தெரியல. இந்த படம் ஒரு மலையாள படம் அப்படிங்கறது மட்டும் தான் நமக்கு தெரியுது. இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் யாரு அப்படிங்கறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த படத்தை தமிழ்ல முரடன் அப்படின்ற பேர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க, டப் பண்ணி. இந்த படத்தை பத்தி 2 ஸ்பெஷல் தகவல்கள் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஞான் நின்னே பிரேமிக்கணும் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் உலகநாயகன் சார் பாட்டு பாடியிருக்காரு. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஞாயிறு ஒளிமழையில் அப்படிங்கிற பாட்டு தான் ஃபர்ஸ்ட் உலகநாயகன் பாடின பாட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா விஷயம் என்னன்னா இந்த படத்துல ட்ரிங்க் ஈட் அண்ட் என்ஜாய் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ற டமோடர் அப்படிங்கிற பாட்டை உலகநாயகன் பாடியிருக்காரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா உலகநாயகன் ஃபர்ஸ்ட் ஹீரோவா நடிச்சது மலையாளத்துல கன்னியாகுமரி படத்துல. அதே மாதிரி உலகநாயகன் ஃபர்ஸ்ட் கொடுத்த சில்வர் ஜூப்ளியும் மலையாளத்துல தான், கன்னியாகுமரி திரைப்படம். உலகநாயகன் முதல்ல சொந்த குரல்ல பாட்டு பாடினதும் மலையாளத்துல தான் அப்படின்னு ஊர்ஜிதமா இருக்கு. அது ஞான் நின்னே பிரேமிக்கணும் அப்படிங்கிற படத்துல வர Drink, eat, and enjoy. Tomorrow we may die. இந்த பாட்டு கேட்கறதுக்கு அட்டகாசமா இருக்கு, சும்மா எனர்ஜெட்டிக்கா வைபா இருக்கு. இந்த பாட்டோடைய அந்த MP3 லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆனா இந்த படத்தோட 2 MP3 பாட்டு தான் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. மத்தபடி ஃபுல்லாவே வெறும் போஸ்டர் மட்டும் தான் இருக்கு. அந்த போஸ்டர்ல கூட ஒரு பைக்ல 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, இவரும் வெண்ணிராடை நிர்மலாவும். அந்த போட்டோ தான் இந்த ஞான் நின்னே பிரேமிக்கணும் படத்துக்கு நிறைய இருக்கு. இதை தவிர்த்து வேற ஒரு போட்டோவோ இல்ல வேற ஏதாவது சீன்ஸோ எதுவுமே வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்ல. விஷ்ணு விஜயம் படத்துலயாவது நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு ஒன்லைனாவது தெரிஞ்சிச்சு. ஆனா இந்த படத்துல என்ன ஒன்லைன் எதுவுமே நமக்கு தெரியல. சோ இந்த படத்தை பத்தி எந்த டீடைல் தெரிஞ்சாலும் யாராவது ஒருத்தர் நம்மள கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது ஒருத்தர் இந்த படத்தோட ப்ரொடியூசரையோ டைரக்டரையோ இந்த படத்தை சம்பந்தப்பட்டவங்க யாராவது கான்டாக்ட் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு யூடியூப்லயோ இல்ல ஏதாவது ஒரு வெப்சைட்லயோ இந்த படத்தை அப்லோட் பண்ண சொல்லுங்க. ஏன்னா உலகநாயகன் ஃபேன்ஸ் நாங்க எல்லாருமே இந்த படத்தை பார்க்க ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம். 2 சிறப்பு அம்சங்கள்ல உலகநாயகன் சொந்த குரல்ல பாடின பாட்டு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. 2வது சிறப்பு அம்சம் என்னன்னா இந்த படத்துடைய 100 நாள் போஸ்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை நம்ம மணிச்சந்திரா அவர்கள் நமக்கு எப்பவும் போல வழங்கியிருக்காரு. அவரு சும்மா காடு மலை அப்படி இப்படின்னு தேடி அலைஞ்சு 2 பேர்கிட்ட இருந்து போஸ்டர் கைப்பற்றி இருக்காரு. அதையும் நமக்கு அனுப்பியிருக்காரு. அதை நம்ம இப்ப பார்த்துருக்கோம். இந்த போஸ்டர் வீடியோ எடுத்து மணிச்சந்திரா அனுப்பியிருக்காங்க, அவர் நமக்கு அனுப்பியிருக்காரு. ரெஞ்சு குரியனுடைய வீடியோவை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரெஞ்சு குரியன் கிட்ட ஏற்கனவே நம்ம நிறைய போஸ்டர்கள் கலெக்ட் பண்ணிருக்கோம். இன்னமும் மணிச்சந்திரா அவங்க கிட்ட இருந்து நிறைய போஸ்டர் நமக்கு அனுப்பியிருக்காரு. அதை இனிமே வரும் காலங்கள்ல ஒண்ணா பார்க்கலாம். இது இல்லாம வேற ஒருத்தர் கிட்ட போய் மணிச்சந்திரா கைப்பற்ற வீடியோ தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கு. மணிச்சந்திரா நமக்கு தேடி அனுப்பியிருக்காரு. உலகநாயகன் ரெக்கார்ட்ஸ்க்காக தேடி அலைகிற மணிச்சந்திராக்கு எங்களுடைய நன்றிகள். இன்கேஸ் ஃபியூச்சர்ல
இந்த படத்தோட டீடைல்ஸோ இல்ல இந்த படமோ எங்களுக்கு பாக்குற சிச்சுவேஷன் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த படத்தை பத்தி நாங்க ரிவ்யூ பண்றோம். அது வரைக்கும் இந்த ஞான் நின்னே பிரேமக்கின்னு இந்த படம் உலகநாயகனின் 26வது படம். அது 3வது கதாநாயகனாக மலையாளத்தில் நடித்த ஞான் நின்னே பிரேமக்கின்னு திரைப்படம் என்பதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இத்துடன் இந்த உலகநாயகனும் உதயபாரதியும் இந்த நிகழ்ச்சி உலகநாயகனின் 26வது படமான ஞான் நின்னே பிரேமக்கின்னு திரைப்படத்தில் நிறைவடைந்து உலகநாயகனின் 27வது படமான மாலை சூடவா திரைப்படத்தில் தொடரும். நன்றி, வணக்கம்.